அனைவருக்கும் வணக்கம். 27ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, 27ஆம் தேதியில் பிறந்தவர்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன, இவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்கலாம். மேலும் 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன என்பதையும் பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ பதிவில் 27ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பொதுவான பண்புகளையும் இயல்புகளையும் பார்க்கலாம். 27 என்ற எண்ணில் 2 என்ற எண்ணும் 7 என்ற எண்ணும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இவற்றின் கூட்டுத்தொகையானது 9 எனவும் கிடைக்கிறது. இப்படி 27 என்ற தேதியில் பிறந்தவர்கள் 3 எண்களின் சாராம்சத்தை கொண்டவர்களாகவும் முழுமையாக 9 என்ற சாராம்சத்தை கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இதில் 2 என்பது சந்திரனுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் எப்படி சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறாரோ அதே போன்று உலக அறிவை தன்னுடன் வளர்த்து கொண்டு அந்த உலக அறிவை தன்னுடைய பேச்சிலும் செயல்பாடிலும் பிரதிபலிக்கக்கூடிய சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை 4-5 முறை யோசித்து செயல்படக்கூடிய சிறந்த செயலாளர்களாகவும் இந்த 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பார்க்கப்படுகின்றனர். பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் நுணுக்கமாக அறிந்து அவற்றை தீர்ப்பதில் கைதேர்ந்த நபர்களாகவும் இருக்கின்றனர். மேலும் 7 என்ற எண் கேதுவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுதுங்க. கேது என்பது ஒரு கற்பனையான நிழல் கிரகமாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகத்தின் சாராம்சம் என்பது சற்று கூடுதலாக இருக்கும். 7 என்பது கேதுவின் அமைப்பா. இவர்களுடைய கற்பனை வளம் என்பது அடித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு மிக பெரியதாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் மிக பிரம்மாண்டமாகவும் பிரமிக்க வைக்கக்கூடிய வகையிலும் செய்வதற்கான வாய்ப்பு இந்த 27ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. பிரம்மாண்டம், பிரமிப்பு என்பது இவர்களுக்கு சாதாரணமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சாதனைகளை சரித்திரங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த 27ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. அதே சமயம் இந்த 2, 7 என்ற எண்ணின் கூட்டுத்தொகையானது 9 என கிடைக்கிறது. 9 என்பது பூமிக்காரராக செவ்வாயினுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 9இன் அதிகாரியாக பார்க்கப்படுகிறார். அப்படி செவ்வாயினுடைய சாராம்சம் இந்த 27ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக காணப்படுதுங்க. செவ்வாய் வலுவாக சஞ்சரிப்பதால் நிலபுலம், சொத்து போன்ற அனைத்திலும் மிக அதீதமாக பெற்று இவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். செவ்வாயினுடைய ஆதிக்கம் சற்று குறைவாக இருப்பவர்களுக்கு சில விஷயங்கள்ல வருத்தம் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு மன குறைவு இல்லாதவர்களாக பார்க்கப்படுகின்றனர். மேலும் செவ்வாயினுடைய சாராம்சத்தின் காரணமாக பல்வேறு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி முடிப்பதோடு மட்டுமல்லாது மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டு தானும் மகிழ்ச்சியாக இருப்பதில் கைதேர்ந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இந்த 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள் 27ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய வளர்ச்சி என்பது மிக சாதாரணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள்ல 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிக சிறந்த தத்துவ மேதைகளாக பார்க்கப்படுகின்றனர். எந்த ஒரு விஷயத்தையும் எதையும் முன்கூட்டியே அறிந்து அதை எப்படி செவ்வன செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கிறது. பூமி நிலபுலங்களை வைத்து நிர்வகிக்கக்கூடிய சக்தி என்பது இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கிறது. எனவேதான் அதீத நிலபலங்களை கையாளக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். மேலும் வளைந்து கொடுத்து அனுசரித்து போவார்கள். அனைத்து விஷயத்திலும் வளைந்து கொடுத்து போவது என்பதை விட சாதுரியமாக செயல்படக்கூடிய சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். மற்றவர்களுடைய குணம் அறிந்து அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதில் நன்கு கற்று தேர்ந்தறிந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர். எனவேதான் பல்வேறு விதமான பதவிகளில் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு மிக சாதகமாக அமைகிறது. முக்கியமான ரகசியங்களாகவே பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். எனக்கு மற்றவர்கள் எவ்வளவு பெரிய துன்பத்தை விளைவித்தாலும் அந்த துன்பத்தினால் மற்றவர்களுடைய ரகசியத்தை வெளியிடாத தன்மை பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். இது இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள்ல மிக முக்கியமான ஒன்று. எனவேதான் இவர்களுக்கு நண்பர்கள் மிக அதிகமாக இருக்கும். இவர்களது நற்செயல்கள் பலரது பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் அமையும். நற்செயல்கள் என்பது நல்ல சிந்தனைகள் என்பது மற்றவர்களை விட இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். எண்ணிய காரியங்கள் அனைத்தையும், எண்ணங்கள் அனைத்தையும் இனிதே நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையுடன் செயல்படக்கூடியவர்கள். மிக அதீதமாக கடின உழைப்பை பயன்படுத்துவதை விட அறிவு சார்ந்த உழைப்பை பயன்படுத்துவது மிக எளிதான ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை பெற்றவர்கள். வாழ்வில் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் வெற்றி பெற முடியாது. அறிவாக சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்ற உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாகவும் அவர்களுடைய இளம் வயதிலே அறிவு முதிர்ச்சி என்பது மிக பெரிய அளவிற்கு வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சாந்த குணம் கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகின்றன. இளம் வயதில் இருந்தே இவர்களுடைய உழைப்பு என்பது சற்று உயர்ந்து கொண்டே செல்கிறது. வயது உயர உயர உழைப்பின் உயரமும் வளர்ச்சியின் உயரமும் மிக
மிக அதீதமாக கிடைக்கிறது. செல்வ செழிப்பு அத்தனையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள். மேலும் விடாமுயற்சி அதிகமாக கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். தோல்வியை கண்டு விடாமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து மிக பெரிய அளவிற்கு வெற்றி பெறக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 20ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தேனியை போல சுறுசுறுப்பாக அனைத்து வேலையும் செய்து முடிப்பார்கள். உலக அனுபவ அறிவு என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். இவர்களிடம் பல பேர் யோசனை கேட்டு அந்த யோசனையை செயல்படுத்த முயற்சி செய்வர். எல்லா விஷயங்களும் நன்கு கற்று தேர்ந்தறிந்தவர்களாக இந்த 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பார்க்கப்படுகின்றனர். எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர். தக்க தருணத்தில் மட்டும் அதை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். விஞ்ஞான பூர்வமான அறிவு சிந்தனைகள் என்பது மற்றவர்களை விட சற்று கூடுதலாகவே இருக்கும். எனவே விஞ்ஞான துறையில் மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். தொழில் துறையில் பல சாதனைகள் நிகழ்த்துவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. சங்கீத நாணமும் கலை தேர்ச்சியும் பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். சமூக பணிகளில் அதீத மனம் விரும்பி செயல்படுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். சமுதாய முன்னேற்றத்திற்காக தங்களுடைய வாழ்வில் பெரும் பங்கை அளிக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். சமுதாய முன்னேற்றம், நாட்டின் முன்னேற்றம், வீட்டின் முன்னேற்றம் போன்ற அனைத்திலும் முன்னேற்றம் பெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையுடன் பணியாற்றக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். சமூக பணிகளை மனம் விரும்பி செய்வதோடு மட்டுமல்லாது மக்களுடைய வாழ்வில் பல்வேறு விதமான மறுமலர்ச்சியும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பார்க்கப்படுகின்றனர். அரசியல், சட்டம், பொருளாதாரம், ஆன்மீகம் போன்ற அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இந்த 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர். ஆன்மீக சிந்தனை என்பது இளம் வயதில் இல்லை என்றாலும் வயது ஏற ஏற முதுமை பருவத்தில் சற்று ஆன்மீக நாட்டம் என்பது கூடுதலாக இவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது. நாட்டிற்கு தேவையான நல்ல பல காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு மிகவும் அதீதமாக இருக்கிறது. எனவேதான் நாட்டின் பாதுகாப்பு போன்ற விஷயங்கள்ல அதீத கவனத்துடனும் அந்த துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இந்த 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு பல வழியில செல்வம் சேரும். உழைப்பே உயர்வு தரும், உழைப்பினால் உயர முடியும் என்ற ஒரு உன்னதமான குறிக்கோள் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற உயர்வான சிந்தனை கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். எக்காலத்திலும் அமைதியுடன் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இவர்களுடைய புலன் சக்தி என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆன்மீக பற்று என்பது சற்று கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பு முதிய வயதில் இருக்கிறது. இவர்களுடைய வாழ்வில் படிப்படியாக பல வெற்றிகளை பெற்று வாழ்வில் சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சில விஷயங்கள்ல சின்ன சின்ன ஏமாற்றத்தையும் தடுமாற்றமும் இருக்கலாம். அவற்றையும் சமமாக பாவித்து கொண்டு வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையுடன் அதை அடையக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இந்த 27ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இப்படி 27ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் இருக்க 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.